பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலாக வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுகிறாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்னன்னா? பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க சொல்கிறீங்க. பட் எவ்வளோ நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். இரட்டை இலட்சணம் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது முடக்கமா அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க சொல்கிறீங்க? அது 250 பக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? தேர்தல் ஆணையத்துக்கு 250 பக்கம் கடிதத்தை முக்கியமாக என்ன சொல்லியிருக்கீங்க? நல்ல வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்குது. அது சீக்கிரம் அதை சொல்லக்கூடாதுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், விதிகள் இருக்குது. எந்த மாதிரியான குடும்ப கட்சியினர்கள்லாம் வந்து திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்க? எந்த மாதிரியான குடும்ப கட்சியாக இருக்குது? எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான உங்களுக்கு தெரியுமா நல்லாவே? நீங்களாம் போயிட்டு மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை. பின்னணியில இருந்து பாஜக இயக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை கருத்து சொல்லி நான் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் இருக்கிறேன். என்னை யாரை இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்கள் ஒரு மூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் நீக்கிறது எப்படி பார்க்குறீங்க? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நேற்று மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. எப்படி பார்க்குறது? அவருடைய விருப்பம். எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க? எது மாதிரியான பிரச்சனை? மகன் தலையிடுறாரு. அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலெலாம் வந்துட்டுருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளே மாவட்டத்தில் பண்ணுறாரு. நீங்கள் மருமகம் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய எங்கெங்கே இயக்குறாங்கிறது வந்து நீங்கள் மீடியாவில் இருக்கிறது தெரியாதல்ல. அதுதான் அதை பற்றி சொன்னேன். அது எதனால் எப்படி கட்சியில் எப்படி எது மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்குன்னு மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாக இருக்குது. அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தராக போய் திமுக இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாமா? எப்படி போகிறது? அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அங்கே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா? உங்க கூட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க? யாரார் பேசுகிறார் என்பது அவர்களுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும்.